மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான இந்த பதிவுல நம்ம என்ன வீடியோ போட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். சரியா, இதுவரைக்கும் சூப்பரா 11வது ஐந்தாண்டு திட்டத்தை அத்தனை நோட்ஸும் ஒரு சிங்கிள் பாயிண்ட் விடாம மேக்சிமம் எல்லாமே மொத்தமா கவர் பண்ற அளவுக்கு எக்கனாமிக்ஸ் சரிங்களா, அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் காலத்தில் நடைபெற்ற முக்கியமான அந்த சப்ஜெக்டுடன் தொடர்புடைய நிறைய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம தொகுத்து கொடுத்திருக்கோம். இப்ப கடைசியாக ஐந்தாண்டு திட்டங்கள்ல 12வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்க போறோம். சரிங்களா, ஏற்கனவே கடந்த வீடியோல லைட்டா பார்த்திருந்தோம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 2012 முதல் 2017 வரை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஓகேவா பிரதமராக இருக்கும்போது திட்டக்குழுவின் தலைவராக அவர் இருந்ததுனால மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் தான் 12வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. சரியா, இந்த திட்டத்தின் முக்கியமான அந்த நோக்கம் தீம் மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமான அதே சமயத்துல அதிக உள்ளடக்கிய மற்றும் நீடித்த வளர்ச்சி. சரியா, சஸ்டைனபிள் அப்படிங்கிற அந்த நீடித்த வளர்ச்சி இலக்கு எந்த வருஷம் 12வது ஐந்தாண்டு தேதி முக்கியமான ஒரு இலக்காக இருந்தது. இது தவிர நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த பாயிண்ட்லாம். சரிங்களா, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் சில குழந்தைகள் இறப்பு விகிதம் 25 குறைக்க வேண்டும். குழந்தைகள் பாலின விகிதத்தை 950 950 உயர்த்த வேண்டும். அதே மாதிரி மொத்த கருவுறுதல் விகிதத்தை 2.1 மாத்தணும். அதே மாதிரி MMR சரியா, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் சரிங்களா, தாய்மார்கள் இறப்பு விகிதம் சரிங்களா, 1,00,000 பிரசவங்களுக்கு எத்தனை தாய்மார்கள் உயிரிழந்துடுறாங்க அதுதான் MMR அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். அது வந்து 1 டன்னா மாத்தணும். ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த MMR அப்படிங்கிறது ரீசெண்டா வெளியிடப்பட்ட ஒரு தகவல இந்தியாவில் எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா 72 இருக்கு. சரிங்களா, 72 1,00,000 பிரசவங்களுக்கு 72 தாய்மார்கள் உயிரிழந்துடுறாங்க. அதே சமயத்துல தமிழ்நாட்டில் இது 45.6 இருக்குது. கவனமா இருக்கு. சரியா, ஓகே, அடுத்து போலமா. அதே மாதிரி வறுமையை பாவர்ட்டி ரேட்டை பத்தின ரேஷியோவை 10% குறைக்க வேண்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதிதாக 5 கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இது எல்லாமே 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான இலக்குகளாக இருந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம புதுசா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12வது ஐந்தாண்டு காலத்தில் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றது, இலக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, பாருங்க, 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு 8%. இங்க வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம முழுசா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 12வது ஐந்தாண்டு திட்டம் என்ன ஆகல, அதனுடைய காலத்தை நிறைவு செய்யவில்லை. அதனால பெரும்பாலும் 12வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு இலக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும். எத்தனை சதவீதமா? 8%. கவனமா இருக்கு. சரிங்களா, அடுத்து பொருளாதாரம் தொடர்பான நிறைய திட்டங்கள் செய்திகள் எப்பவுமே 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, எல்லாமே தொகுத்து பாருங்க. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் முக்கிய நிகழ்வுகள் 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள்ல ஃபர்ஸ்ட் சம்பவமே என்னன்னு சொல்லி பாருங்க, உணவு பாதுகாப்பு சட்டம். இதுவும் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கோம். ஞாபகம் இருக்கா? 2006ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் சட்டம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த உணவு பாதுகாப்பை ஓகேவா உறுதி செய்வதற்கு கண்காணிக்கும் அந்த வாட்ச் டாக், அதோட பேரு FSSAI அமைப்பு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2008. அதன் பிறகு உணவு பாதுகாப்பு சட்டம் சரியா, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உருவாக்கப்பட்டது 2013. எந்த ஐந்தாண்டு திட்டத்துல? 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் போது உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் எக்கனாமிக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா GST அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரிங்களா, சரக்கு மற்றும் சேவை வரி. இதை பத்தி நம்ம ஃபுல் டீடைலா பின்னாடி பார்க்க போறோம். இருந்தாலும் இதுல லைட்டா டச் பண்ணிக்கலாம். சரிங்களா, உலகத்திலேயே GST அறிமுகப்படுத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகேவா, அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே வரி, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வரிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியா போட்டலாம். அந்த வரி இந்த வரி போட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறத விட ஒரே வரியா போட்டலாம், மொத்தமா போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க, GST அறிமுகப்படுத்தினாங்க. GST சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1. சரிங்களா, மறக்க கூடாது. ஜூலை 1, 2017. சரியா, GST சட்டம் நடைமுறைக்கு வந்தது. எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்? 101வது. சரிங்களா, எந்த ஒரு பொருளை வாங்குறா இருந்தாலும் சரிங்களா, 101 நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? 101 மொய், 101 மொய் தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாப்பிட்டு 2 வாட்டி 3 வாட்டி பிரியாணியில வாங்கி சாப்பிட்டு 101 மொய் வச்சா நம்மள வேற மாதிரி பேட் வேலை திருப்பி போயிருவாங்க. சரிங்களா, ஆனாலும் 101 நமக்கு என்ன போறோம்? மொய். மத்திய அரசிற்கு நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் GSTங்கிற பேர்ல ஒரு டாக்ஸ், அதாவது ஒரு மொய் வைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் 101 மறக்கக்கூடாது. சரியா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101 என்ன போறோம்? GST ஞாபகம் வர வேண்டும். கவனமா இருக்கு. சரியாமா, ஓகே. அடுத்து GST பத்தி நம்ம டீடைல் பார்க்கலாம். என்னென்ன GST வகைகள் இருக்குது. சரியா, எந்தெந்த பொருட்களுக்கு GST கிடையாது, எந்தெந்த வரிகளுக்கு GST கிடையாது, GST கவுன்சில் என்ன, எல்லாமே நம்ம போக போக பார்க்க போறோம். சரிங்களா, அடுத்து
அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க, 2014ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது பாருங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, ஓகேவா? மத்திய அரசு கொண்டு வர இந்த பினான்சியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ் சொல்லுவாங்க, ஓகேவா? அதாவது மத்திய அரசுகள் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களோ அந்த திட்டங்கள்ல இருந்து கிடைக்கிற வருமானம், சரியா, அந்த நிதி உதவி எல்லாமே எப்படி கிடைக்கணும்? மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, சரியா, பொதுமக்களோட தனிநபரோட தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நேரடியாக செலுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்படும், சரியா? என்ன திட்டம்? பிரதான் மந்திரி ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் சொல்லுவாங்க. தொடங்கப்பட்ட வருஷம் 2014, சரியா? இது எதற்காக, என்ன நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது அப்படின்னா, இப்ப பொதுவா கிராமங்கள்லயோ அல்லது சில குட்டி குட்டி ஊர்களையும் சரி, பெண்களுக்கான ஒரு நிதி உதவி திட்டம் வரும், அல்லது முதியோர்களுக்கு, கண் பார்வையற்றவர்களுக்கு நிதி உதவி திட்டம் வரும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திட்டம்லாம், அதாவது வங்கி கணக்கிற்கு சம்பந்தப்பட்ட அந்த பயனாளியின் வங்கி கணக்கு நேரடியாக செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிதி உதவியானது ஒரு ரேஷன் கடை மூலமாக, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக, இல்லைன்னா பஞ்சாயத்து ஆபீஸ் மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நிதியை பெரும்பாலும் வாங்குறது அந்த அந்த லேடியோட ஹஸ்பண்டா இருக்கும். அவர் என்ன செய்வாரு? 5000 ரூபாய் நிதி அப்படின்னா அதுல ஒரு 3000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 2000 ரூபாய் என்ன பண்ணுவாரு? மறைமுகமாக இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கே பே பண்ணிடுவார், சரிங்களா? அதனாலதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது. சம்பந்தப்பட்ட பயனாளிக்கு நேரடியாக அக்கௌண்ட்ல பணத்தை செலுத்த வேண்டும். அவங்களுக்கு தெரியாம யாரும் 1 ரூபாய் கூட அவங்க வந்து பணத்தை எடுக்க கூடாது. அதற்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டம் எப்ப தொடங்கினாங்கம்மா? 2014ல தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், கவனமா இருங்க, சரிங்களா? எப்ப தொடங்கினாங்கம்மா இந்த திட்டத்தை? 2014, மறக்கவே மறக்க கூடாது, கவனமா இருங்க. அடுத்து போலாமா? ஆகஸ்ட் 28ல, சரி, ஆகஸ்ட் 28 2014ல இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்த முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க, மேக் இன் இந்தியா திட்டம். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25, 2014, சரியா? இந்தியாவில் மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் எங்க தயாரிக்கப்பட வேண்டும்? இந்தியாவில் தான் தயாரிக்கப்பட வேண்டும். முழுசா இல்லாட்டியும் ஒரு பகுதி அளவாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து முக்கியமான பகுதிகள் வரைக்கும் இந்தியாவில், இந்திய நிறுவனங்களாலே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக தான் மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கினாங்க. எந்த வருஷம்? 2014ல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2014ல இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் உண்டு, இந்திரா தனுஷ் திட்டம் சொல்லுவாங்க, சரியா? பொதுவான தடுப்பூசி திட்டம் சொல்லுவாங்க, அதே மறந்துடக்கூடாது, சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் முக்கியமானது. ஸ்வச் பாரத் திட்டம், சரியா? ஸ்வச் தூய்மை இந்தியா திட்டம், இதுவும் 12வது 5ஆண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம், சரிங்களா? ஸ்வச் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. எந்த வருஷம்? 2014ல ஸ்டார்ட் பண்றாங்க, சரியா? தூய்மை இந்தியா திட்டம். இந்த தூய்மை இந்தியா திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதுமா? ஐடியா இருக்கா? தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள், சரிங்களா, பிறந்த வருஷம் எந்த வருஷம்? 1869, ஓகேவா? அவருடைய 100வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு என்ன சிறப்பு செஞ்சாங்க? ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1869ல பிறக்கிறாரு. அவருடைய 100வது பிறந்த ஆண்டு 1969. 100வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு எதுல? ₹100 100 ரூபாய் கரன்சி நோட்ல காந்திஜியோட செல்ஃபி உருவப்படம் இடம்பெற்றது. அதே மாதிரி 19, சரிங்களா, இப்போ 14 தொடங்குறாங்களா, சரி, 2019 அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த ஆண்டு. எத்தனாவதுமா? 150வது பிறந்த ஆண்டு, ஓகேவா? மகாத்மா காந்தி அவர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தானும் சரி, தன்னை சுத்தி இருக்கிற இடங்களும் சரி, எப்பவுமே எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். அவரே முடிவெட்டிப்பாரு, செருப்புல இருந்து டாய்லெட் கிளீனிங்ல இருந்து சுத்தி இருக்கிற ஏரியா எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைப்பார். அதனாலதான் அவருடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு எந்த வருஷம்? 2019. அதை முன்னிட்டு என்ன திட்டம் அறிவிக்கப்பட்டது? மத்திய அரசால ஸ்வச் பாரத் திட்டம் அறிவிக்கப்பட்டது 2014ல. பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே தூய்மை இந்தியா, இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்ற வேண்டும், அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. எப்போ? 2014 அக்டோபர் 2ஆம் தேதி. அவருடைய முதற்கட்ட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபன் டிஃபிகேஷன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, சரி? ஓபன் டிஃபிகேஷன் ஃப்ரீ, ஓகேவா? திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத இந்தியா, ஓகேவா? பொதுவா அந்த திறந்த வெளி கழிப்பிடங்கிறது எங்க இருக்கும்? அதிகமா கிராம பகுதிகளில் அதிகமா இருக்கும். அதனால முதற்கட்டம் 2014 இருந்து 2019 வரைக்கும் இந்த ஸ்வச் பாரத் என்று அழைக்கப்படும் தூய்மை இந்தியா திட்டத்தின் முதற்கட்ட இலக்கு எந்த பகுதியா இருந்தது? கிராமப்புறம். அங்க இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபன் டிஃபிகேஷன் ஃப்ரீ இந்தியா, திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாத இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட திட்டம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2019ல 2ஆம் கட்ட திட்டம் இருக்குது. அந்த 2ஆம் கட்ட திட்டத்துல முக்கியத்துவம் வழங்கப்பட்டது
எதுக்குமா? நகர்ப்புறம். நகர்ப்புறங்கள்ல கண்ட இடங்கள்ல என்ன பண்ணக்கூடாது? குப்பைகளை கொட்டக்கூடாது, கண்ட இடத்துல பெயிண்ட் அடிக்க கூடாது, வாயில பாக்கு போட்டு. ஓகேவா? இதெல்லாம் இரண்டாம் கட்டத்தோட முக்கியமான திட்டமாக இருந்தது, இலக்காக இருந்தது. கவனமா இருக்கு. சரி, அப்ப ஸ்வச் பாரத் லைஃப்ல மறக்க கூடாது, விட்டுறாதீங்க. சரியா? நிதி ஆயோக் அமைப்பு இதுவும் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதி அப்படின்னா எப்படிதான் எழுதணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதி, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுதான் நிதி ஆயோக்கோட விரிவாக்கம். கவனமா இருக்குமா? ஏன்னா நிதி அப்படிங்கிற போது தமிழ்ல சொல்லும் போது நிதி, இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்களேன், கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னாலே நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் பேர் வந்துடும். அதுக்குதான் எப்பவுமே நிதி ஆயோக் அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, கவனமா இருங்க. சரியாமா? இந்த நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போ? ஜனவரி 1, 2015. சரி, நிதி ஆயோக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல ரிவிஷனுக்காக 2 மினிட்ஸ் பேசலாம். ஓகேவா? நிதி ஆயோக் அமைப்புங்கிறது எப்பவுமே யார் தான் தலைவரா இருப்பாங்க? பிரதமர் அவர்கள் தான் தலைவராக இருப்பாங்க. அந்த வகையில இந்த நிதி ஆயோக் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் 2015 நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. 2019 பிஜேபி கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சி பிடிச்சாங்க. அதனால பிரதமர் தான் தலைவராக இருக்கிறதுனால 2019 நிதி ஆயோக்கோட தலைவர் யார் தான்? பிரதமர் நரேந்திர மோடி. 2024 18வது மக்களவை தேர்தல், 18th லோக்சபா எலெக்ஷன் நடந்தது. அதுலயும் பிஜேபி அலையன்ஸ் தான் வின் பண்ணாங்க. அதனால நிதி ஆயோக் அமைப்பிற்கு மறுபடியும் யார் தலைவராக இருந்தாங்க? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் யார் வின் பண்ணி பிரதமர் ஆறாங்களோ அவங்க அடுத்த புதிய தலைவராக இருப்பாங்க. கவனமா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நிதி ஆயோக் அமைப்போட தற்போதைய துணைத் தலைவராக இருப்பவர் யாருமா? சுமன் பெரி. சரியா? சுமன் பெரி மறக்க கூடாது. நிதி ஆயோக் அமைப்போட ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு கேட்டாலும் சரி, ஓகேவா, நிர்வாக தலைவர் அப்படி கேட்டாலும் சரிதான், செயல் தலைவர் ஓகேவா அப்படி கேட்டாலும் சரிதான், யார்தான்? துணைத் தலைவர் தான் சுமன் பெரி தான், மறக்க கூடாது. இன்னொரு முக்கியமான பதவி யாருமா? சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். யாருமா? பிவிஆர் சுப்பிரமணியம். அவர் தான் தற்போது சிஇஓ இருக்கிறாங்க. சிஇஓ என்பவருக்கு அந்த மத்திய கேபினட் அமைச்சருக்கான ஈக்குவலான அந்த ரேங்க் கொடுப்பாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? இந்த நிதி ஆயோக் அமைப்பு மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இது தவிர நிதி ஆயோக் அமைப்புனா அவருடைய தூண்கள், மொத்தம் 7 தூண்கள் இருக்கும். அவருடைய பணிகள் பார்த்தோம். நிதி ஆயோக் அமைப்பிற்கும் திட்டக்குழுக்கும் என்ன வேறுபாடுகள், இப்படி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை ஃபுல்லா கொஞ்சம் பாருங்க. சரியாமா? ஓகே, நிதி ஆயோக் போலாமா? நிதி ஆயோக் முடிச்சாச்சா? அடுத்ததாக திட்டக்குழு கலைக்கப்படும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் 17, 2014 ஓகேவா, திட்டக்குழு முறைப்படி கலைக்கப்பட்டது, டிசால்வ் பண்றாங்க. இந்த திட்டக்குழு வந்துட்டு கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 13, 2014. முறைப்படி கலைக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தா ஆகஸ்ட் 17, 2014 கலைக்கப்பட்டது. சில திட்டக்குழு எப்போ உருவாக்குனாங்க? மார்ச் 15, 1950 கலைக்கப்பட்டது. பாத்துக்கோங்க, ஆகஸ்ட் 17, 2014. சரிங்களா? திட்டக்குழு நிதி ஆயோக் ரெண்டுக்குமே யார் தான் தலைவர்? பிரதமர் தான் தலைவர், துணைத் தலைவராக இருப்பாங்க. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியாமா? 2015 அப்படின்னா முக்கியமான ஒரு திட்டம் ஞாபகம் வேண்டும். என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா திட்டம். சரியா? டிஜிட்டல் இந்தியா திட்டம் தமிழ்ல சொல்லும் போது எண்ம இந்தியா திட்டம் சொல்லுவாங்க. சரியா? எண்ம இந்தியா திட்டம் சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பயன்பாட்டு வசதிகளையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும், ஆன்லைன் ஓகேவா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செல்போன்ல இருந்து எல்லா விஷயங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணி சூப்பரா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஈஸியா டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் இந்தியா தொடங்குனாங்க. தொடங்கப்பட்டது ஜூலை 1, 2015 தொடங்கப்பட்டது டிஜிட்டல் இந்தியா. ஓகேவா? ரொம்ப முக்கியமான மெயின்ஸ் தேர்வுக்கு கூட இது ரொம்ப முக்கியமா இருக்கும். கவனமா இருக்கு. சரியா? 2015 அதே 2015 பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். சரிங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். சரியா? 2015. அதுக்கு அடுத்த வருஷம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் கிராமப்புறம் 2016. இதை மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதாவது நகர்ப்புறங்கள் இருக்க எல்லாருக்கும் வீடு கிடைக்க வேண்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும். அதற்காக தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் தொடங்கினது 2015. அதுக்கு அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் கிராமப்புற பகுதிகளுக்கு மட்டும், நகர்ப்புறம் மட்டும் இல்ல, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் வீடு வழங்க வேண்டும். அதற்கான திட்டம் தொடங்கப்படுது எப்போ? 2016. மறக்க கூடாது. சரியாமா? இப்படி நிறைய திட்டங்கள் 2015 தொடங்கி இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள். சரியா? அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். சரியா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த 2 திட்டங்களும் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஓகேவா? ஒன்னு ஸ்டார்ட் அப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப்.
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன திட்டம் தான்? புத்தாக்க திட்டம், இன்னோவேஷன் ஸ்கீம். புதுசா கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் ஒரு நிதி வழங்கும், ஒரு கடன் உதவி வழங்கும் மத்திய அரசோட திட்டம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, சரியா? ஜனவரி 16 2016. நல்ல ஃபேன்சி நம்பரா இருக்கு பாருங்க. சரி, ஃபேன்சி நம்பர் 16 ஜனவரி. ஓகேவா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டங்கிறது எதற்காக தொடங்கப்படுதுன்னா ஃபார் கம்பெனிஸ், நிறுவனங்களுக்கு நீ புதுசா கண்டுபிடி, உனக்கு தேவையான நிதி உதவியை, கடன் உதவியை நாங்க தரோம், சரிங்களா? இல்லாட்டினா நீ ஏற்கனவே உற்பத்தி பண்ணி செயல்படுத்தி உருவாக்கி இருக்கிற பொருட்களை நவீனமயமாக்கி லேட்டஸ்ட் அப்கிரேஷன் பண்ணி இன்னும் புதுசா வேற லெவல்ல உருவாக்கு, தேவையான உதவிகள் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு தான் கம்பெனிகளுக்கு நிதி உதவி வழங்க என்ன திட்டம் தொடங்கப்படுது? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அடுத்ததாக பாருங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு பார்த்தா ஏப்ரல் 5 அதே 2016. சரியா? இந்த திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்கல்ல ஸ்டாண்ட் அப் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆளை தான் சொல்லுவாங்க. அதாவது தனிநபர்களுக்கு, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். தனிநபர்கள் புதுசா தொழில் தொடங்குறதுக்கும் ஏற்கனவே செயல்படுத்தல இருக்க தொழில்களை மேலும் சூப்பரா நல்ல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதுசா பொருட்களை உருவாக்குங்க, அதற்கு தேவையான கடன் உதவியை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனிநபர்களுக்கு கடன் வழங்கும் வகையில என்ன திட்டம் தொடங்கினாங்க? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கினாங்க. இங்க யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? பெண்கள், சரி, விமன், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். இந்த ரெண்டு திட்டமே எப்ப தொடங்கினாமா? 2016. இதே வருஷத்துல வேற என்ன ஒரு சில ஸ்கீம்ஸும் இருக்குது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் உஜ்வாலா ஸ்கீம். சரியா? உஜ்வாலா ஸ்கீம் 2016 தொடங்கியிருப்பாங்க ஏப்ரல் 1ஆம் தேதி. அதாவது இலவச அந்த எரிவாயு இணைப்பு, ஏழை பெண்களுக்கு, பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிற பெண்களுக்கு இலவச எரிவாயு எல்பிஜி கனெக்ஷன். ஓகேவா? இந்த ஸ்கீமும் 2016 தொடங்கினாங்க. இது தவிர PMFBY சொல்லுவாங்க. சரியா? PMFBY அப்படின்னா பிரதமரின், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம். பிரைம் மினிஸ்டர்ஸ், சரியா, ஸ்கீம் அப்படின்னு எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரியா? விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது பிப்ரவரி 18. மறக்க கூடாது, ஒவ்வொரு டேட்டும் முக்கியம். சரிங்களா? எப்ப தொடங்கி இருக்கிறோமா? பிப்ரவரி 18, 2016 இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. சரிங்களா? இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடன் வாங்க போவாங்க. கடன், அந்த பயிர் கடன், இந்த பயிர் கடனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இன்சூரன்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலும் அந்த இன்சூரன்ஸ் வந்து எதன் அடிப்படையில், எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும்? PMFBY. சரிங்களா? ரொம்ப முக்கியமான திட்டம். கவர்மெண்ட் நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. ஆனா இந்த இன்சூரன்ஸ் ஒரு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். இந்த 1000 ரூபாய்க்கு எதுக்கு நான் போடணும்? அதுவே ஏன்னா விவசாயிகளுக்கு 1000 ரூபாய் பெரிய அமௌண்டா இருக்கும். அதனால பெரும்பாலும் நிறைய விவசாயிகள் இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல இணைறது கிடையாது. சரிங்களா? ஆனா நடுவில் ஒருவேளை ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு பயிர்கள் கருகி போகலாம். ஓகேவா? மழை தண்ணீரை வராம போகலாம். இல்லைன்னா ஓவரா மழை பெஞ்சு பயிர் அறுவடை டைம்ல மொத்தமா தண்ணி அடிச்சுட்டு போகலாம். சரியா? சுனாமி வரலாம், எர்த்குவேக் வரலாம். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது விவசாயிகள் நடு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போராட்டம் பண்ணாம இருக்குன்னா எதுல இணைஞ்சிடலாம்? PMFBY. சரிங்களா? FBY விவசாயிகளுக்கான பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது பிப்ரவரி 18, 2016. மறக்காதீங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஒவ்வொரு திட்டங்களும் முக்கியம், விட்டுறாதீங்க. சரியா? சரி, அடுத்ததாக பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ஏரியா பார்க்க போறோம். என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்கம்மா, இது வரைக்கும் நம்ம 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திருக்கோமா? 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திருப்போம். 2 காலகட்டங்கள்ல ஆண்டு திட்டங்கள் பார்த்திருப்போம். அதே மாதிரி சுழல் திட்டமும் பார்த்திருப்போம். எல்லா திட்டங்களும் சேர்த்து இப்போ நம்ம மொத்தமா பார்க்க போறோம். சரியா? மொத்த ஐந்தாண்டு திட்டங்களோட அந்த வருஷம், அவருடைய காலம், அவருடைய நோக்கம் என்ன, யாருடைய வளர்ச்சி மாதிரி அடிப்படையாக கொண்டது எல்லாமே இந்த இடத்துல நம்ம சேர்த்து மொத்தமா கொடுக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, முதலாவது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஃபர்ஸ்ட் 5 பிளான், அதோட காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 51 இருந்து 56 5 ஆண்டுகள் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. முக்கியத்துவம் வழங்கப்பட்டது எதுக்குன்னு பாருங்க, வேளாண்மை. சரி, நமக்கு அடிப்படை உணவு, சாப்பாடு, அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் எல்லாமே எங்கதான் கிடைக்குது? முதன்மை தொழிலான வேளாண்மை. அதனால முதலாவது ஐந்தாண்டு திட்டத்துல முக்கியத்துவம் வழங்கப்பட்ட துறை வேளாண்மை துறை. சரியா? வேளாண்மை துறை அப்படின்னா நீர்ப்பாசன வசதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? 56 இருந்து 61 வரைக்கும் செயல்பட்டது. அதுவும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்தது. அதற்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல முக்கியத்துவம் வழங்கப்பட்டது கனரக தொழில்களுக்கு. சரியா? ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். இந்த காலத்துக்கு தான் நிறைய இரும்பு தொழிற்சாலைகள், ரயில்வே தொடர்பான அந்த தயாரிப்பு ஆலைகள் உருவாக்கப்பட்டது செகண்ட் 5 பிளான்ல. ஓகேவா? அடுத்து தேர்ட் 5 பிளான் சரியா செயல்படுத்தப்பட்டது 61 முதல் 66 வரை. இந்த திட்டம் படு தோல்வி அடைந்தது. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி.
மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் படுதோல்வி. அதுக்கு காரணம் என்ன சொன்னீங்க? ரெண்டு சண்டை, ரெண்டு மண்டை. ரெண்டு பேரு சண்டை போட்டாங்க. இந்த சைனா வார், இந்த பாகிஸ்தான் வார். ரெண்டு பேர் மண்டை போட்டாங்க. ஒருத்தங்க நேரு, இன்னொருத்தங்க லால் பகதூர் சாஸ்திரி. அதன் காரணமாக மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் படுதோல்வி அடைந்தது. அதுல முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா தற்சார்பு திறன். ஓகேவா? தற்சார்பு அப்படிங்கிற ஒரு வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்துறது எப்போதான்? மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல. அடுத்து அந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் படுதோல்வி அடைஞ்சதுனால 5 வருஷத்துக்கு நம்ம பிளான் போட முடியல. அதனால ஓராண்டு திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதற்கு யாருடைய மாதிரி அப்படின்னா பின்னாடி வரப்போது லியோன்டீஃப் மாதிரி. ஓகேவா? இந்த ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது 66 முதல் 69 வரை. சரியா? 3 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஒரு வருஷமா 66 67, 67 68, 68 69 இப்படி 3 ஆண்டு திட்டங்கள் 66 69 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் காலம் 69 முதல் 74. இதுவும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்தது. அதோட முக்கியமான இலக்கு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்சார்பு நீடித்த வளர்ச்சி. சரிங்களா? வளர்ச்சி இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஐந்தாண்டு திட்டத்துல இலக்கு நிர்ணயம் பண்ணாங்க. அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் முக்கியமானது. 74 முதல் 79 வரைக்கும் இருந்தது. ஆனா மொராஜி தேசாய் தலைமையிலான அந்த ஜனதா பார்ட்டி ஆட்சியை கைப்பற்றதுனால அது எந்த வருஷம் வந்து கைவிடப்பட்டது? 78ஆம் ஆண்டு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதனால இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகள் செயல்படுத்தப்பட்டது? 4. முதல் முறையாக ஐந்தாண்டு திட்டம் 4 ஆண்டுகள் மட்டுமே செயல்பட்டது. அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் 5 வருஷத்துக்கு பதிலாக 4 ஆண்டுகள் மட்டும் தான் செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? அவருடைய முக்கியமான இலக்கு தற்சார்பு மற்றும் வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்புங்கிற கான்செப்ட் எப்பதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க? 5th 5 பிளான்ல மறக்கக்கூடாது. அடுத்து 2 ஓராண்டு திட்டங்கள். சரி, ஓராண்டு திட்டம் சொல்றதை விட இதுக்கு என்ன பேர் சொல்லணும்? ரோலிங் பிளான். சரியா? சுழல் திட்டம், ரோலிங் பிளான். சரி, சுழல் திட்டத்திற்கும் அந்த ஆண்டு திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் புதுசா பிளான் போடுவாங்க. ரோலிங் பிளான் சுழல் திட்டம் அப்படின்னா ஏற்கனவே இந்த எக்ஸிஸ்டிங் பிளான் சொல்லுவாங்கல்ல, ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த திட்டம் அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகி ரோல் ஆகி அடுத்த வருஷமும் போகும். அதனால அந்த திட்டத்தை என்ன பேர் சொல்லுவாங்க? ரோலிங் பிளான் அல்லது சுழல் திட்டம் சொல்லுவாங்க. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக 6வது ஐந்தாண்டு திட்டம் முக்கியமான திட்டம் 1980 இருந்து 80 வரைக்கும் செயல்பாட்டில் இருந்தது. இதுவும் 5 ஆண்டு திட்டத்தை நிறைவு செய்தது. முக்கியமான இலக்கு வறுமையை ஒழிக்க வேண்டும், அதே மாதிரி தொழில்நுட்பத்தில் தற்சார்பு அடைய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்த பகுதி பாருங்க. 1985 முதல் 90 வரைக்கும் 7வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதுவும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்தது. முக்கியமான இலக்கு வளர்ச்சி, தற்சார்பு, சமூக நீதி, வேலைவாய்ப்பு உருவாக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எத்தனை ஐந்தாண்டு திட்டம்? 7வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? தனியார் துறைகளுக்கு முதல் முறையாக ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட ஆரம்பிச்ச பிள்ளையார் சொல்லிப்பட்ட முதல் ஐந்தாண்டு திட்டம் 7வது ஐந்தாண்டு திட்டம் மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்து 2 ஓராண்டு திட்டம். சரிங்களா? 2 ஓராண்டு திட்டம் 90 இருந்து 92 வரைக்கும் 2 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதே மறந்துடக்கூடாது. அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்ட காலம் 92 முதல் 97 வரை. இதுவும் அடுத்த 4 ஐந்தாண்டு திட்டங்களும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்தது. 8வது ஐந்தாண்டு திட்டம் முக்கியமான நோக்கம் பாருங்க, டிஃபரெண்டான ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க. கீவேர்டு என்பதுனா மனித வள மேம்பாடு. சும்மா வெறுமனே கல்வி, சரி வேளாண்மை, தொழில்துறை அப்படின்னு பண்ண மட்டும் பார்த்தாது மனித வளத்தை, சரி கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, சுகாதாரம் இதெல்லாம் கொடுத்தாதான் மனித வளம் மேம்பாடு அடையும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எப்ப சொல்றாங்க? 8ஆம் நம்பர் வெயிகளுக்கு பிடிச்ச நம்பர்ல சொல்றாங்க. 8th 5 பிளான். ஓகேவா? அடுத்து பாருங்க 9th 5 பிளான். ஓகேவா? 97 இருந்து 2002 வரைக்கும் செயல்பட்டது. 5 ஆண்டுகள். சமூக நீதியுடன் கூடிய சமத்துவ வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை செயல்பட்டது. அதுவும் 5 ஆண்டுகள் நிறைவு செய்தது. சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சரியாமா? அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 முதல் 2012 வரை செயல்பட்டதுமா. அதுவும் 5 ஆண்டுகளை சூப்பரா நிறைவடைஞ்சாங்க. அவருடைய முக்கியமான இலக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி, ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth rate சொல்லுவாங்க. 12வது ஐந்தாண்டு திட்டம், அதாவது கடைசியாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 17 வரை. 2014 இந்த திட்டம் கைவிடப்பட்டது. சரிங்களா? 5 ஆண்டுகள் கிடையாது, இடையில நடுவில் போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் பேருக்கு நிதி ஆயோக் அந்த மாதிரி வந்ததுனால 5 ஆண்டு திட்டம் அப்படியே விட்டாங்க. ஓகேவா? அதனுடைய முக்கியமான இலக்கு வேகமான அதிக அளவில் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சி. ஓகேவா? அந்த நீடித்தங்கிற வார்த்தை தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. எதை கம்பேர் பண்ணும்போது? 11th 5 பிளான கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாமே 12 ஐந்தாண்டு திட்டங்களோட காலங்கள் மற்றும் அதனுடைய இலக்குகள். ஓகேவா? அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 12 ஐந்தாண்டு திட்டத்துல என்ன வளர்ச்சி மாதிரி பின்பற்றப்பட்டது, ஓகேவா, அதோட வடிவமைப்பாளர் யாரு, அதோட வேறு பெயர் என்ன அப்படிங்கறத மொத்தமா நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, முதலாவது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஹரா டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? அவருடைய வடிவமைப்பாளர் KN ராஜு அவர்கள். ஓகேவா?
அடுத்து பிசி மகளநோபிஸ் அவர்கள் மாதிரி அடிப்படை கொண்டது 2வது 5 ஆண்டு திட்டம். ஓகேவா? அவருடைய வடிவமைப்பாளர் யார் பார்த்தீங்கன்னா மகளநோபிஸ் அவர்கள். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேரு மகளநோபிஸ் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டம் சக்கரவர்த்தி ஜான் சாண்டி அவருடைய வளர்ச்சி மாதிரி அடிப்படையாக கொண்டது. இந்த 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காட்கில் யோஜனா. சரியா? காட்கில் யோஜனா அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு திட்டம் 3வது 5 ஆண்டு திட்டம். என்னடா இதை வந்து வேகமா சொல்லிட்டு போறாங்க நினைக்க வேண்டாம். நமக்கு நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி மாடல் எல்லாமே ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அதனால கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். கவனமா இருக்கு. சரியா? அடுத்த திட்டம் பாத்தீங்கன்னா மூணா பாத்திரமா அடுத்த 4வது ஆலன் வனே அசோக் ருத்ரா இவங்களுடைய மாதிரி அடிப்படையாக கொண்டது இந்த 4வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா திட்ட வளர்ச்சிக்குழு மாதிரி அடிப்படையாக கொண்டது அடுத்த திட்டம். சுப்பிரமணி இறுதி வடிவம் கொடுத்திருப்பாரு இந்த திட்டத்திற்கு. இந்த பேர் தான் என்ன சொல்றாங்க முதலீட்டு திட்டம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 மறந்துடக்கூடாது. சரியாமா? ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்க. சரிங்களா? இப்படி கூட கேட்கலாம். என்ன டைரக்ஷன்ல பாருங்களேன். ஓகேவா? இந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் எந்த திட்டத்தை சொன்னாங்க அப்படி கேட்கலாம். எஸ்.வி. குப்தா அவர்கள் எந்த 5 ஆண்டு திட்டத்தை சொன்னாங்க அப்படி கேட்கலாம். தனியா கூட கேட்கலாம். சரிங்களா? ராவ் மோகன் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா? 90ல இருந்து 92 வரைக்கும் இந்த திட்டமும் சரி, 92ல இருந்து 97 வரைக்கும் இந்த திட்டமும் சரி. ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க நரசிம்மராவ் மன்மோகன் சிங் ரெண்டு பேரும் சேர்த்து ராவ் மோகன் திட்டம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பேரு என்பதான் சி ரங்கராஜன். சரியா? ரங்கராஜன் அவர்கள். ஓகேவா? 12வது நிதி ஆணைய தலைவராக இருந்தவர், நிறைய முக்கிய பொறுப்புகளை வைத்தவர். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 11வது 5 ஆண்டு திட்டத்தை ஒரு மாதிரியை வடிவமைத்து உருவாக்கியவர் சி ரங்கராஜன் அவர்கள். இப்படி எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கவனமா இருங்க. சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பிளானிங் கமிஷன் NDC முடிச்சாச்சு. நிதி ஆயோக் முடிச்சிருக்கோம். 12 5 ஆண்டு திட்டம் அவருடைய மொத்த சாதனைகள் இலக்குகள். ஓகேவா? என்னென்ன முக்கியமான வரலாற்று சம்பவங்கள், பொருளாதாரம், இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி தொடர்பான முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களையும் சிறப்பான முறையில் தொகுத்து கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து மொத்த 12 5 ஆண்டு திட்டங்களையும் என்ன இலக்கு, எத்தனை ஆண்டுகள் பதவியில் இருந்தாங்க, யாருடைய மாதிரி அடிப்படை கொண்டது, இப்படி எல்லாமே மேக்சிமம் கவர் பண்ணிருக்கும். இனிமே நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம், நிதி குழு, சரி, பினான்ஸ் கமிஷன் என்ன, அதோட பணிகள் எவை, யார் தலைவராக இருப்பாங்க, அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன்ல அது எந்த ஆர்டிகல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு முக்கியமான என்னென்ன பணிகள், எதன் அடிப்படையில் அந்த நிதியெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 16 நிதி ஆணையங்கள் இருக்குது. இது எல்லாமே போக போக சிறப்பான முறையில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதை முடிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் 12வது 5 ஆண்டு நம்ம கேள்வி கேட்கலாம். சரியா? 12th 5 பிளான் முதல் கேள்வி. சரிங்களா? பாருங்க, வழக்கம் போல கேட்கறதா 12வது 5 ஆண்டு திட்டத்தின் காலம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை, அது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12வது 5 ஆண்டு திட்டத்தின் மைய கருத்து, நோக்கம் என்ன, அது முதல் கேள்வி. அடுத்ததாக 12வது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு எத்தனை சதவீதம், அது மூன்றாவது கேள்விமா. நான்காவது கேள்வி GST எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, அவருடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனையாவது அப்படிங்கிற நான்காவது கேள்வியை பதில் சொல்லுங்க. ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது. ஓகேவா? இது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி ஸ்டார்ட் அப் மற்றும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது. இது ஆறாவது கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய கேள்விகள் கேட்கலாம், இருந்தாலும் உங்களை ஊக்கப்படுத்த மாதிரி ஒரு சில கேள்விகள் மட்டும் லைட்டா கேட்டு போறேன். ஓகேவா? மொத்த 5 ஆண்டு திட்டங்களும் சிறப்பான முறையில் முடிச்சாச்சு. இனிமே வர வர நிதி ஆணையம், சரியா, பேங்கிங் சம்பந்தப்பட்ட RBI உருவாக்கம், வங்கிகள் உருவாக்கம், வணிக வங்கிகள், இன்ஃபிளேஷன் டிஃபிளேஷன், இப்படி வரிசையா ஒவ்வொரு டாபிக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.